இவன் தான் லேட் நினைக்கிறேன். யார் லேட் பண்ணா? இஃப்தார் யார் லேட் பண்ணா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தனிரதா ஜெடியாத்தா. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் டு. ஸோ என்னடா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற மாதிரி சொல்லுவேன், இஃப்தார்னு சொல்லுவீங்க. அண்ட் எஸ், நோம்பு திறக்கிற இஃப்தார் தான். ஸோ நோம்பு திறக்கிற பாட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து நோம்புலாம் திறந்து முடிச்சுனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போறோம். இப்போ இதுல இருக்கிற ஒரு தலைவலி விஷயம் இருக்கும், நிம்மதியா சாப்பிட விடுறாங்களான்னு என்ன பண்ணாங்கன்னா, அங்க பக்கத்து ஸ்பீக்கரை போட்டு இங்க வந்து என் மச்சானும் எங்க அண்ணாவும் பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமெடியா தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஜாலி ஜாலியா, ஓகே 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 சிரிச்சுக்கிட்டு இருந்து நல்லா ஜாலியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாடுறாங்க. என்னடா இது, சாப்பிட வச்சுட்டு நம்ம என்னடா என்டர்டைன் பண்ணுவோம் பார்த்தாங்கன்னா இப்படி பண்றாங்க. சரி, அங்க கும்பலா உட்காந்தாங்களே அவங்கள்ட்ட போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அங்க போயிருந்தேன். பட் இதுக்கு முன்னாடி இவங்களும் ஒரு யூடியூபர், இவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போனதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கேமை வந்து உங்களுக்கு தெளிவா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அது பஸ். நம்ம 5ன்னு சொல்லும் போது நம்ம பஸ்ன்னு சொல்லணும். இப்போ நம்ம 3 டைப்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்ம வந்து பஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த ரூல்ஸ் வந்து வேற. நம்ம எப்படி நார்மலா இங்கிலீஷ்ல பேசினா நம்ம டப்பு டப்புன்னு ஜெயிச்சிடலாம். நாங்க வந்து என்ன பிளான் போட்டிருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் சொல்லணும். இப்ப தமிழ்ல வந்து 1 2 3 4 5 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா சொல்லலாம், முறுக்கு சொல்லலாம், வண்டி சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 முறுக்கு அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் அதுல நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பேச பேச நான் வந்து திடீர்னு மறந்துடுறேன். இந்த மாதிரி டப்பு டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசிருப்பேன், ஒரு அடி வாங்க அந்த இங்க பாருங்க. பேசிருக்கிற நேரத்துல இங்கிலீஷ் நான் ஜெயிச்சு ஐம் கோயிங் டு வின் அப்படின்னு போட்டு சும்மா சொல்லி விட்டேன். பார்த்தா இப்பதான் எனக்கே புரிய வருது, ஓ இங்கிலீஷால கணக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து எல்லாருமே வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ அப்புறம் எங்க பக்கத்துல இருக்கவங்க அடி வாங்கினாங்க, அவங்க அடி வாங்கினா இவங்க எல்லாருமே ரவுண்டு கிட்ட அவங்க அடி வாங்கினாங்க. ஏன்னா என்னன்னே தெரியல, எல்லாருமே மறந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானா எல்லாத்தையும் நான் தான் மறந்து அடி வாங்கிட்டே இருந்தேன். நான் ஜெயிச்சுனதுக்கு அப்புறம் அடி வாங்கினேன்னு சொல்லலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லாருமே எல்லாமே வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாயிடுச்சு. ஸோ நாதானியோட சிரியத்தா இந்த வீடியோ இதை விட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாதானியோட சிரியத்தா அண்ட் நான் பை பாய்.